பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெய் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பாட்டில் வந்து ஒரே அளவாவும், ஒரு பாட்டில் வந்து பெரிய சைஸ்லயும் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேல கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பாட்டிலுக்கு மேல கவர் பண்றதுக்கு ஓல்ட் கிளாத் வந்து கட் பண்ணி அதுக்கு மேல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த நெய் பாட்டிலுக்கு மேல வந்து அழகா கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில்ஸ் உடைய மூடி எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை அந்த அட்டை வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த அட்டைக்கு ஒரு சைடுல அதாவது பேக் சைடுல வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த நெய் பாட்டில பாட்டம்ல க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான டீ ட்ரே வந்து ரெடி ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுகர், காஃபி பவுடர், அதுக்கப்புறம் டீ தூள் மூணுத்தையுமே போட்டு வச்சுக்கலாங்க. உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட்டோ பூச்சிகளோ உள்ள போகவே போகாது. அடுத்து இதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு பேப்பர்ல நேம் எழுதி இந்த மாதிரி அழகா வந்து ஒட்டி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டா இருக்கும். யார் பார்த்தாலும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.